ஆண்டவரை துதிங்க துதிங்க, துதிக்க துதிக்க தேவ கிருபை பெருகி வரட்டும். ஒவ்வொருவரும் மேலும் கர்த்தருடைய அளவில்லாத ஆசீர்வாதங்கள் பூரணமாய் வருகிறது. 11 மாதங்களை தாண்டி வர கர்த்தரே நமக்கு கிருபை கொடுத்தார். கர்த்தரே நமக்கு துணை செய்தார். அவரே நமக்கு ஆதரவாய் இருந்தார். அவரே நமக்கு அற்புதம் செய்தார். தீமைகள், சோதனைகள், சேதங்கள் வராதபடி நம்மை காத்த நல்ல தகப்பனுக்கு நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அது நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க துதிங்க. அப்பா நன்றின்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. தெய்வமே உமக்கு நன்றி. இரட்சகரே நன்றி. பரிசுத்தரே நன்றி. எங்களை பாதுகாத்தவரே நன்றி. அற்புத அடையாளங்களினால் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய வல்லமை விளங்க பண்ணினவரே நன்றி. எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடைய எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும் எல்லாரும். ஆண்டவரே நீரேகளை தாங்கினீர், நீரேகளை நடத்தினீர், நீரேங்களுக்கு துணையாயிருந்தி, நீரேங்களை பலப்படுத்தினீர். சத்துருக்களுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்பதற்கு எங்களுக்கு நீரே பலன் தந்தி. எங்களுக்கு எதிராய் சோதனைகள் வந்த போது அவைகளை மேற்கொள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல பலத்திற்காக, நல்ல ஆரோக்கியத்திற்காக, நல்ல சுகத்திற்காக, நல்ல வாழ்வுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் நல்ல கரங்களை உயர்த்தி தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. மகிமை எல்லாரும் எல்லாரும், யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க துதிங்க. இந்த ஆரம்ப நேரத்தில் கர்த்தருடைய அளவில்லாத மகிமை நம் ஒவ்வொருவரை நிரப்பட்டு நம் ஒவ்வொருவரை மூடட்டும். நல்ல ஆவியில பலத்தோடு அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ மகிமை, தேவ மகிமை எங்கள் ஆலயத்தின் மேல் ஊற்றப்பட்டிருப்பதற்காக நன்றி. எங்கள் மேல் நிழலிடுவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தும்படி சர்வ வல்லமையுள்ள தேவன் எழுந்தருளினதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி. கடந்த 11 மாதங்கள் நமக்கு உதவி செய்தாரா? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி என்னை கண்டீரே. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே. நன்றி ஐயா சொல்லுங்க. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே. எங்களை காண்பவரே நன்றி. எங்களை நடத்துபவரே என்னை கண்டீரே. நன்றி 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 ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு இரு கரங்களை உயர்த்தி, இரண்டு கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு நம்மை அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. மகிமை ஆராதனை ஆராதனை.
கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களை கண்டவரே நன்றின்னு சொல்லுங்க. நன்றி. எங்களை காண்பவரே நன்றி. எங்களுக்கு பலன் தருகிறவரே நன்றி. ஆதரவாய் செயல்படுகிறவரே நன்றி. எங்களை தொடர்ந்து நடத்தும் உமது கரத்தின் கிரியைகளுக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. மூன்று அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சிறு பிள்ளைகள் நீங்க முன்பதாக வந்து அமரலாம். கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இதுவரைக்கும் அவர் எனக்கு போதுமானவராக இருந்தார். 11 மாதங்கள் நாம் தாண்டி வர இந்த கடைசி மாதத்தின் முதலாவது நாளிலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்க நமக்கு கிருபை தந்தது தெய்வம். ஆமென். அல்லேலூயா. அந்த தெய்வத்திற்கு நான் நன்றி உணர்வோடு அவரை துதிக்க வந்திருக்கிறேன் சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சொல்லுங்க, கை தூக்கி சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர். சொல்லுங்க இன்னும் சத்தமா, அவர் நல்லவர். நீங்க சொல்லணும், என் இயேசு எனக்கு நல்லவர், என் இயேசு எனக்கு நல்லவர். நான் நல்லவர் என்று சொல்லும் பொழுது நீங்க சொல்லுங்க, எனக்கு ரொம்ப நல்லவர். நல்லவர் இயேசு, நல்லவர் இயேசு, ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பாடலை நல்ல கைத்தட்டி சின்ன பிள்ளைங்க இருந்து பெரியோர் வரையிலும் பின்னாடி வரைக்கும் இந்த பக்கமா இருக்கிற அத்தனை பேரும் நல்ல கைத்தட்டி பாடணும். அதனால ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி நாம் இணைந்து ஒருமனப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் நடுவிலே அவர் செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். நல்ல கைத்தட்டி, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. சேர்ந்து சொல்லுவோம். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர். எல்லாரும் சின்ன பிள்ளைங்க எல்லாம் கைத்தட்டி, வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர், நல்லவரே. கரங்களை உயர்த்தி தட்டி, அவர் நல்லவர், சர்வ வல்லவர்,
நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. துன்பத்திலே துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவை நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. சேர்ந்து சொல்லுவோம், துன்பத்திலே ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் அவரை நடத்துவார், அவரை தாங்குவார். அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவர் கூட அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி அந்த நல்ல தகப்பனுக்கு எல்லாரும் துதி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? எல்லாரும் சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுவரையிலும் என்னை நடத்தினார், அவர் நல்லவர், அவர் இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க, என்னுடைய தாழ்வில் அவர் என்னை நினைத்தார், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் என்னை உயர்த்தினார், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் இன்னும் என்னை உயர்த்துவார், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் என்னை எல்லா தீமைக்கு விலக்கி காப்பா. அவர் என்னை கைவிடாத தெய்வம், அவர் என்னை விட்டு விலகாத தெய்வம். அதனால் என் தெய்வத்திற்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. முழு பலத்தோடு, உற்சாகத்தோடு அவர் என்னை நடத்தினார், அவர் என்னை பாதுகாத்தார், அவர் எனக்கு பக்கபலனாய் இருந்தார், அவர் எனக்கு ஆதரவாய் செயல்பட்டார், அவர் என்னை உயர்த்தினார். என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடி என் தலையை நிமிர பண்ணினார். அந்த தேவன் நல்லவர் நல்லவர் நல்லவர். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நிற்பதும் கிருபையா கிருபையா, தேவ கிருபையா, நடத்தும் தயவா தயவா, நித்திய தயவா. எண்ணினால் ஏராளம் நன்மைகள், சொல்லியும் தீராத உம் கிருபைகள். எண்ணினால் ஏராளம் நன்மைகள், சொல்லியும் தீராது உம் கிருபைகள். நன்றி இயேசுவே. அப்படி எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஜெபத்தோடு ஜெப நிலையில் எழுந்து நின்று, நீங்க எங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறீங்கப்பா. ஆயிரம் நன்றி, ஆயிரம் கோடி நன்றிகள். சொல்லுங்க, எங்களுக்கு நீங்க எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீங்க. நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் கோழி தன் குஞ்சுகளை சிறகின் நிழலுக்குள்ளே மறைப்பது போல அவருடைய சிலுவை நிழலுக்குள்ளாய் கர்த்தர் நம்மை மறைத்தார். அந்த சிலுவையும் தாண்டியும் அவருடைய வல்லமையை தாண்டியும் எந்த தீமை நம்மை அணுகாதபடி, நம்மை சேதப்படுத்தாதபடி அவன் நமக்கு பக்கபலனாய், நமக்கு முன்பதாய் ஒரு மதில் சுவராய் கர்த்தர் நின்றார். சோதனைகள் வந்த போது, சில சோதனைகள் அனுமதிக்கப்பட்ட போது எங்க வாழ்க்கை முடிந்து போய்விடுமோ,
அமிழ்ந்து விடுவோமோ என்ற அச்சத்திலே நாம் தள்ளாடி இருந்த போது அவர் நம்மை தோளின் மேலே சுமந்தார். கழுகு தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடுகிறது, அதை கூட்டை கலைக்கிறது. ஆனால் அது பறப்பதற்கு பயிற்சி கொடுக்கும் போது விழுந்து விடுவோமோ என்று யோசிக்கும் தருணத்திலே தாய் கழுகு தன் தோளின் மேலே சிறகின் மேலே அதை சுமக்கிறது. இதை போலதான் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். எத்தனையோ சோதனைகள் வந்தது. இந்த உலக வாழ்க்கை தானே, பல சோதனைகள் வரதான் செய்யும். பல சோதனைகளை சத்துரு கொண்டு வரதான் செய்வார். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு மேல அவனுக்கு அதிகாரம் எடுப்பதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். சோதனைகள் வரும் பொழுது அதிலே அழிந்து போவதற்கு கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை. நம்மை தோளின் மேலே சுமந்தா, அவருடைய சிறகின் மேலே சுமந்தா, மறுபடியுமாய் உயரே எழும்புவதற்கு, மறுபடியுமாய் மேலே போவதற்கு, உயரமான இடங்களை அனுபவிப்பதற்கு அந்த தேவன் நமக்கு உதவி செய்தார். அந்த கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இது கர்த்தருடைய சுத்த கிருபையே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்பதை நம்புகிற தேவ பிள்ளையே, நல்ல கைத்தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. கோழி தன் குஞ்சுகளை சீரகின் கீழே மறைப்பது போல், கழுகு தன் குஞ்சுகள் சீரகின் மேலே காப்பது போல், கோழி தன் குஞ்சுகளை மறைப்பது போல், கழுகு தன் குஞ்சுகளை சீரகின் மேலே காப்பது போல், எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராது கிருபைகள். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராது கிருபைகள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஆயிரம் நன்றி. இயேசுவே, நல்ல கை தட்டி கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே, இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே. ஓரி பாபா கத்தலா சிகாத்தன தேவோ, நீ செய்த நன்மைக்கே ஓராயிரம் நன்றி. காரிருள் பள்ளத்தாக்கில் பயம் இல்லாமல் என்னை நடத்தினதா, சறுக்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து என்னை தாங்கினதா. காரிருள் பள்ளத்தாக்கில் பயம் இல்லாமல் என்னை நடத்தினதால், சறுக்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து என்னை தாங்கினதால், எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராத கிருபைகள். எண்ணினால் எண்ணினால் ஏராள நன்மைகள் சொல்லியும் சொல்லியும் தீராத கிருபைகள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓராயிரம் நன்றி. ஆயிரங்கள் நன்றி இயேசுவே, ஆயிரம் நன்றி பலிகள், இயேசுவே, ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்கள். ஓராயிரம் நன்றி. ஓ நன்றி அப்பா, இயேசுவே, நன்றி 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 நன்றி. நீ செய்த நன்மைக்கே ஓராயிரம் நன்றி. நன்றி இயேசுவே, இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓராயிரம் நன்றி. நன்றி இயேசுவே. இயேசுவே, நிற்பதும் கிருபையால், நன்மைக்கே நடப்பதும் கிருபையால், வாழ்வதும் கிருபையால், பிழைத்திருப்பதும் கிருபையால். செய்த நன்மைக்கே ஓராயிரம் நன்றி. என் தீரனால் அல்ல, கையின் பலனால் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தினதே. என் தீரனால் அல்ல, கையின் பலனால் அல்ல. தயவல்லவோ என்னை நடத்தி. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓராயிரம் நன்றி. ஓ, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓராயிரம் நன்றி. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓராயிரம் நன்றி. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, நன்றி, 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 நன்றி. இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே ஓராயிரம் நன்றி. நிற்பது கிருபையால், கிருபையால், தேவ கிருபையால், நடத்து தயவா, தயவா, நித்திய தயவா. நிற்பதுமே ஓ கிருபை, கிருபை, கிருபை. தேவ கிருபையால் நடத்தும்
தட்டி எல்லாரும் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக, கர்த்தர் நமக்கு செய்த எல்லா அற்புதங்களுக்காக, அவரே நம்மை நடத்தி வந்ததற்காக, அவரே நமக்கு துணையா இருந்ததற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் துதிங்க துதிங்க. சத்தம் உயரட்டும். இன்னுமா யார் யாரெல்லாம் மனதார ஆண்டவரை துதிக்கிறீங்களோ, கர்த்தர் தான் எனக்கு நன்மை செய்தார் என்கிற உணர்வு உங்களுக்குள்ள இருக்குமானால் நீங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே உங்களை நடத்தினார் என்கிற ஒரு உணர்வு உங்க உள்ளத்துல உங்க மனசுல இருக்கும்னா நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே ஆண்டவரை துதிப்பீங்க. நல்லா துதிங்க. எங்கு நடப்போம், வாழ்க்கைக்கு வழி தெரியாமல் எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிறது என்று யோசித்த தருணத்திலே, என நினைத்த தருணத்திலே, காரிருள் பள்ளத்தாக்கிலே அவர் வெளிச்சமாய் வந்து நம் கரம் பிடித்து நம்மை நடத்தினாரே. பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் வழியாய் வரும் பொழுது நாம் சறுக்கு விடாதபடி நம்மை தாங்கின தேவ கிருபை, நிற்பது தேவ கிருபை, நிர்மூலமாகாதது தேவ கிருபை, நம்மை பலப்படுத்தினது தேவ கிருபை, நம்மை வாழ வைத்தது தேவ கிருபை. இந்த 11 மாதங்களை தாண்டி இந்த வருடத்தின் கடைசி மாதத்திற்குள்ள வந்திருக்கிறோம். 2024 மிக வேகமாய் ஓடிவிட்டது. மிக வேகமா. இப்பதான் ஜனவரியை பார்த்தது போல இருந்துச்சு. ஆனா வேகமா நாட்கள் ஓடிட்டு, மிக வேகமாய் நாட்கள் ஓடிட்டு. ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் எல்லாம் தெய்வீக பாதுகாப்பை நாம் உணரும்படி கர்த்தர் நமக்கு துணையாயிருந்தா நல்ல கைத்தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை தாங்கினது தேவ கிருபை, எங்களை வழிநடத்தினீரே. மலை போல வந்த சோதனைகளை எல்லாம் பனி போல மறைய பண்ணினீரே. நன்றி. சத்துரு எங்களுக்கு மறைவாய் விரித்த வலைகள் ஒன்றிலும் நாங்கள் சிக்கிவிடாதபடி நாங்கள் தப்பித்துக் கொள்ள எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை தந்ததற்காய் நன்றி. நல்ல கைத்தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. மலை போன்ற துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போன்ற துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல், கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளம் கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. நீங்க உள்ள கையில வரைஞ்சீங்களா? உள்ளம் கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீர் போல் என் வாழ்விலே என் இயேசையா. இரண்டு கரங்களை உயர்த்தி, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் பலன் தருவேன் என்றி. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றி. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே.
சொல்லுங்கப்பா. இயேசையா நீ போதும் என் வாழ்விலே, நீங்க போதும்பா. நீ போதும் என் வாழ்விலே, என் இயேசையா உங்க சத்தம் உயரட்டும். நீங்க போதும். வாழ்விலே. இரண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடந்த 11 மாதங்கள் நம்மை காத்த நல்ல தகப்பனுக்கு இரு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம், செலுத்துவோம். தொடர்ந்து இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலும் கர்த்தரே நம்மை தாங்கும்படி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தெய்வீக பாதுகாப்பை தரும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த பண்டிகை நாட்கள், பண்டிகை மாதம் அநேகர் தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி வந்து குடும்பங்களோடு இந்த பண்டிகை நாட்களை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. வெளி ஊர்களிலிருந்து, வெளிநாடுகளிலிருந்து தங்கள் பிரயாண திட்டங்களை மேற்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பிரயாண பாதுகாப்பை கொடுத்து ஏற்ற நேரத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்க்கும்படி, இந்த இடத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சபையின் மூலமாக நாம் செய்கிற எல்லா ஊழியங்களை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரம் உயர்த்தி கர்த்தர் நமக்கு நல்ல பாதுகாப்பை தரும்படி எல்லாரும் கூப்பிடுங்கப்பா, கூப்பிடுங்கப்பா. எங்களுக்கு நல்ல பாதுகாப்பை தாங்கப்பா. எந்த சேதமும் எங்களை அணுகக்கூடாது, எந்த பலவீனமும் எங்களை தாக்கக்கூடாது. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் சீக்கிரமாய் ஒரு சொந்த வீட்டை கொடுக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி நமது சபையை சார்ந்த ஜோகன் என்கிற ஒரு 10 வயது குழந்தை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு நாகர்கோவில் ஹோலி கிராஸ் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கோடிமனை பகுதியிலிருந்து ஜோலின் என்கிற ஒரு பிள்ளை பலவீனத்தோடு குளச்சல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இந்த பிளட் கவுண்ட் ரொம்ப குறைவாக இருக்கிறதாக மருத்துவர்கள் கூறியிருக்கிறாங்க. கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுக்கும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். நமது சபையை சார்ந்த ஆகாஷ் கிறிஸ்டோபர் என்கிற ஒரு தம்பி வேலைக்காக அநேக நாட்களாய் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. 4ஆம் தேதி ஒரு இன்டர்வியூ இருக்கிறது. இந்த பெங்களூர் நடைபெறும் இன்டர்வியூவில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரை தொடர்ந்து எங்களை நடத்தும். உமது கிருபைக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வண்ணமாக 39வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். சேர்ந்து சங்கீதம் 39 வாசிப்போம். சங்கீதம் 39. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துர்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன்,
கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்கள் எவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்களை 4 விடற்கடையாக்கினீர். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். இப்பொழுதும் ஆண்டவரே, நான் எனக்கு எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும். மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாயிருந்தேன். என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும். உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாகவே எந்த மனுஷனும் மாயே. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும். என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும். என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். நான் இனி இராமற் போகும் முன்னே தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். ஆமேன். ஆமேன். கர்த்தர் கொடுத்த சங்கீதத்திற்காக நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கரமை தள்ளி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நமக்கு சபைக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 கொரிந்தியர் 2:12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியை நாம் பெற்றிருக்கும் பொழுது அந்த சத்திய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அல்லேலூயா. அவர் நம்மை போதிப்பார், நமக்கு போதனை செய்வார். அவர் காட்டுகிற வழியிலே நான் நடக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிற வழியிலே நடக்கும் பொழுது எல்லாவற்றும் நமக்கு ஜெயம் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை படித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இதன்படியாய் நம்மை நடத்துவாராக. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு புதிதாய் வந்தவர்கள் நீங்கள் யாராவது இருப்பீர்களானால் நீங்கள் எழுந்து நிற்கும்படி அன்போடு உங்களை கேட்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இன்றைக்கு தான் நான் முதலாக இங்கு வந்திருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க நீங்கள் யாராவது இருப்பீங்கன்னா நீங்கள் எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக நாங்கள் சபையாராய் ஜெபிக்க விரும்புகிறோம். இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி வாழ்த்தி எல்லாரும் கைத்தட்டி வரவேற்போம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் அன்போடு வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 91:14. இவர்களுக்காக பாஸ்டர் வியாகப்பன் அவர்கள் ஜெபிப்பார்கள். சங்கீதம் 91:14. புதிதாக என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடி அப்படி நில்லுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்றோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, நீங்க கர்த்தரை நம்புறதுனால கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நீங்கள் அவரை சார்ந்திருக்கிறதுனால் கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திற்குள்ளே கட்டாயம் கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வலதுக்கரத்தை உயர்த்தி இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரப்பா. உம்மை நாடி தேடி வந்திருக்கிறதா நம்முடைய அன்பான பிள்ளைகளை தேவனாய கர்த்தர் இந்த வேளையில் கடாட்சித்தருளபடியா நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே அப்பா, தாகத்தோடு வந்திருக்கிறார்கள் அப்பா, வாஞ்சையோடு வந்திருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தாகம் உள்ளவன் மீது தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மீது ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, அபிரகாமின் தேவன் இவர்களை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்ன வண்ணமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். கிருபையோடு ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்க கூட்ட முடிவில் நீங்க முன்பக்கமா வந்தீங்கன்னா தலைமை போதவர் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். உங்கள் கரங்களிலே ஒரு ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் இல்லத்தில் வந்து நாங்கள் ஜெபம் பண்ண நீங்கள் விருப்பப்பட்டால் அதை நீங்கள் பூர்த்தி செய்து கொடுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இன்னும் முதல் வருகின்ற சனிக்கிழமை வரையிலும் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிறவர்கள் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்கிறோம்.
பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிறவர்கள் எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம். பின்னாடி நிற்கிறாங்க, நல்ல கைத்தட்டி எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். நல்ல உற்சாகமாய். ஏசாயா 43:18-19. ஏசாயா 43:18-19 வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற ஆண்டவர் உங்களுக்காகவே ஒரு புதிய வழியை கர்த்தர் திறந்து தருவார். இந்த வருஷத்தை நீங்கள் சகல ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்ந்திருப்பீர்கள் என்று வாழ்த்துகிறோம். வலது கரத்தை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் நீடிய நாட்களை பெற்று ஆயுசை பெற்று வாழ்ந்திருப்பார்களாக என்று சொல்லி நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், நான் வனாந்திரத்தின் வழியையும் அவாந்திர வழிகள் ஆறுகளையும் ஏற்படுத்துவேன் சொன்ன ஆண்டவர் இவங்க வாழ்க்கையில புதிய வழிகளை பிரத்யேகமாய் இவர்களுக்காகவே நீ திறந்து கொடுக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். 2024-25 பழைய வருட புதிய வருட ஆராதனைக்காக ஒரு விசை கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அந்த நாளை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இதற்காக அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து ஒவ்வொரு குழுவாக தொடர்ந்து நடைபெறுகிற அந்த சங்கிலி ஜெபத்தை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த புது வருட ஆராதனையை தொடர்ந்து அந்த வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய இந்த 4 நாட்களும் நம்முடைய சபை கன்வென்ஷன் மைதானத்தில் ஒரு விசேஷத்த நற்செய்தி பெருவிழாவை நாம் நியமித்திருக்கிறோம். கடந்த வாரம் உங்களுக்கு சொல்லப்பட்டது. வியாழன், வெள்ளி ஆகிய இந்த 2 நாட்கள் சகோதரர் சுரேஷ் பாபு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். சனி, ஞாயிறு ஆகிய 2 நாட்களும் சகோதரி பத்மா முதலியார் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வர இருக்கிறார்கள். நீங்கள் இதற்காக ஜெபிக்கும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். 31 இரவு நமக்கு புது வருட ஆராதனை உண்டு. அதிகாலை நிறைவு போகிறோம். 1ஆம் தேதி இரவு எந்த கூட்டமும் கிடையாது. 1ஆம் தேதி இரவு கூட்டம் இல்லை. 2ஆம் தேதி வியாழன், 3ஆம் தேதி வெள்ளி, 4 சனி, 5 ஞாயிறு இந்த 4 நாட்களும் விசேஷித்த இந்த நற்செய்தி பெருவிழா நமக்கு நடைபெறும். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். கடந்த வாரம் மூப்பருடைய ஆலோசனை கூட்டம் இருந்தது, ஊழிய தலைவருடைய ஆலோசனை கூட்டம் இருந்தது. நேற்றைய தினமும் இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம். அநேகர் அதிலே நீங்கள் கலந்து கொண்டு உற்சாகப்படுத்தினதற்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் நாம் திட்டமிட்ட எல்லா காரியத்திற்கும் செம்மையான வழிகளை நமக்கு திறந்து தருவாராக. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் இந்த கூட்டத்திற்கு எல்லா குடும்பத்திற்கும் ஒரு பங்கு உண்டு. இந்த கூட்டத்தில் ஆலோசனை கூட்டத்தில் என்ன தீர்மானிக்கப்பட்டதுன்னா, எல்லாருக்கும் ஒரு கன்வென்ஷன் காணிக்கைக்காக ஒரு கவர் கொடுக்கணும். எல்லா குடும்பமும் அவங்களால் இயன்ற ஒரு காணிக்கைகளை இந்த கூட்டத்திற்காக நாம் கொடுத்து இந்த ஊழியத்தை நாம் தாங்க இருக்கிறோம். அதனால இன்றைக்கு நீங்கள் போகும் பொழுது ஒரு குடும்பத்திற்கு ஒரு கவர் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துட்டு உங்களால் இயன்ற காணிக்கைகளை, உதவிகளை நீங்கள் செய்யும்படி அன்போடு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். உண்டியல் காணிக்கைகளை கொடுக்கிறவர்கள் அடுத்த வாரத்திலிருந்து நீங்கள் அதை ஆலயத்தில் கொண்டு வந்து வைக்கலாம். கர்த்தருக்குரிய ஆசீர்வாதங்களை தருவார். இன்றைக்கு நமக்கு கொயர் இல்லை. எதனாலன்னா, மத்தியானத்திற்கு பிறகு நம்முடைய கன்வென்ஷன் மைதானத்தில் சில சுத்தம் பண்ணுகிற வேலைகளை நாம் செய்ய இருக்கிறோம். கொஞ்ச நாளுக்கு முன்னால் தான் நாம் சுத்தம் பண்ணோம். மறுபடியும் இயற்கை நமக்கு பரிசாய் கொடுத்த அருமையான மழை பெய்ததினால் மறுபடியும் ஒரு ஆள் அளவுக்கு என்ன பண்ணிடுச்சு, திரும்பவும் புற்கள் வளர்ந்துருக்கு. கொஞ்சம் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கிறது. யாரெல்லாம் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ, உற்சாகமாக வர்றீங்களோ, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நபர் 10 மணிக்கு ஒரு வேலை பார்க்கறதுக்கும் 10 பேர் சேர்ந்து ஒரே மணிக்கூரில் வேலையை முடிக்கிறதுக்கும் சமம். அதனால் ஒன்று கூட போகிறோம். இன்றைக்கு மதியானத்திற்கு பிறகு நம்ம ஜெபம் பண்ணதற்கு பிறகு நம்முடைய கன்வென்ஷன் கிரவுண்டில் போய் நம்மால் இயன்ற உதவிகளை, வேலைகளை செய்து
அதை நாம் சுத்தம் செய்ய போகிறோம். அதனால் நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் ஆசையோடு விருப்பத்தோடு இருக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக எங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதனால் இன்றைக்கி நமக்கு கோயர் ப்ராக்டிஸ் இல்லை. கோயரில் ஏற்கனவே பங்கு பெற்றவர்கள் நீங்கள் வழக்கமாய் அடுத்த வாரத்திலிருந்து தொடர்ந்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து தாங்குவாராக. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமல்லே லூயா. வருகின்ற சனிக்கிழமை நமக்கு அற்புதத்தின் நாள் கூட்டம் உண்டு. நீங்கள் அதில் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இன்றைக்கு மாலை 5:30 மணி முதல் 8 மணி வரையிலும் பரிசுத்த சேனை ஜெப ஐக்கியத்தின் குடும்ப ஆசீர்வாத கூடுகை நம்முடைய சபையில் நடைபெறுகிறது. காவல்துறை பரிசுத்த சேனை இதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை நாங்கள் அன்போடு உற்சாகப்படுத்துகிறோம். வருகிற 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் 2வது ஆராதனைக்கு பிற்பாடு இங்கே வழங்கப்படுகிற இந்த உணவு நம்ம எல்லாரும் இப்போ சாப்பிட்டுட்டு போகிறோம். ஊழியத்திற்கு போகிறவர்கள் சாப்பிட்றாங்க, மற்றவங்களும் தூரமாக இருந்து வருகிறவர்கள் நீங்கள் நல்ல உணவை உண்டு திருப்தியாய் போவதற்கான வழிகள் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் 2025 ஜனவரியிலிருந்து மறுபடியும் இதற்கு முன்பு நீங்கள் ஒவ்வொரு வாரம் ஒரு குடும்பம் அதற்கு பொறுப்படுத்தது போல இந்த காரியத்திற்காக நீங்கள் பொறுப்பெடுக்க முன் வருவீர்களானால் கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவாராக. நிச்சயமாய் அதற்குரிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். 2025 ஜனவரி மாதம் முதல் 2வது ஆராதனைக்கு பிற்பாடு வழங்கப்படுகிற இந்த உணவின் செலவை நீங்கள் உங்கள் குடும்பம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள விருப்பப்பட்டால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏதோ நினைவாகவோ இல்லை ஸ்தோத்திர நன்றி காணிக்கைகளாகவோ இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சுத்தமானால் இந்த வாரத்தில் நமக்கு வீடு சந்திப்பு ஊழியங்கள் உண்டு. நம்முடைய தலைமை போதகருடைய தலைமையிலே புதன்கிழமை பனவிளை, ரீதாபுரம், ஆனர்குழி இந்த பகுதிகளை சந்திப்பார்கள். வியாழக்கிழமை பாலப்பள்ளம், வெள்ளியாவளை இந்த பகுதிகளை அவர்கள் சந்திப்பார்கள். நானும் குழுவினோடு இணைந்து புதன்கிழமை பெருமாங்குழி இந்த பகுதிகளை சந்திப்பதாக இதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். இன்னைக்கு 1வது ஆராதனையிலே தேவநாமம் மகிமைக்காக ஒரு புத்தகத்தை நாம் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டிருந்தோம். சகோதரர் வின்ஸ்லின் எபி அவங்க இங்கே இருக்கிறாங்க. அவங்க எழுதின 7வது புத்தகம் அவங்க மேலே வருவாங்க. ஸ்தோத்திரம். இதை நாங்கள் 1வது ஆராதனையிலே பிரதிஷ்டை செய்திருந்தோம். அவங்க எழுதின இளம் வயதும் மேன்மையான வாழ்வு என்கிற இந்த புத்தகத்தை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். அதில் பல தலைப்புகளின் கீழே அதை கொடுத்திருக்கிறாங்க. உண்மை உள்ள யோசேப்பு, தன்னை பலப்படுத்தி கொண்ட தாவீது, நட்பினால் உயர்ந்த யோனத்தான், வல்லமை இழந்த சிம்சோன், வழி தவறிய ஞானி சாலமோன், தேவனால் வெறுக்கப்பட்ட சவுல் ராஜா, தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்காத ஐஸ்வர்யவான், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத யோசுவா, திறப்பிலே நின்ற தானியேல், பிரித்தெடுக்கப்பட்ட பவுல், பிள்ளைகளின் கீழ்ப்படிதல், பாவங்களுக்கு விலகி ஓடுதல், கர்த்தருக்கு பயப்படுதல், வாழ்வின் தாறுமாறுகள், இதயத்தின் சுத்திகரித்தல், ஞானம் என்னும் பொக்கிஷம் என்று பல காரியங்களை உள்ளடக்கிய இள வயதும் மேன்மையான வாழ்வு என்ற புத்தகத்தை இன்னைக்கு காலையிலே வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். மறுபடியுமாக நம்முடைய போதகர் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தம்பி ஏபி, இந்த புக்கு, இந்த 7வது புக்கு, கர்த்தருடைய வருகையை குறித்தும் அநேக புக்குகளை அவர் எழுதியிருக்கிறார்கள். இது 7வது புக்கு. இதை பல வருடங்களாக தேவனுடைய பாதத்தில் இருந்து ஆண்டவர் கொடுத்த சில வார்த்தைகளை, அந்த ரகசியத்தை இங்கே என்ன செய்திருக்கிறார்கள், அதை தொகுத்து இந்த புக்கு டோட்டல் பார்த்தீங்கன்னா 204 பக்கம் இருக்கிறது. அதில் 240 பக்கங்கள் அடங்கி இருக்குது. 240 பக்கங்கள் இருக்கிறது. அது அருமையான வசனங்கள். அதாவது சொல்லப்போனால் உண்மையுள்ள யோசேப்பை குறித்தும், தன்னை பலப்படுத்தி கொண்ட தாவீதை குறித்தும், நம்பினால் உயர்ந்த யோனத்தானை குறித்தும், வல்லமை இழந்த சிம்சோனை குறித்து, வழி தவறின ஞானி சாலமோனை குறித்து, தேவனால் வெறுக்கப்பட்ட சவுல் ராஜா, தேவராஜ்யத்தில் பிரவேசிக்காத ஐஸ்வர்யவான், ஆசரிப்பின் கூடாரத்தை விட்டு பிரியாத யோசுவா, திறப்பில் நின்ற தானியேல், பிரித்தெடுக்கப்பட்ட பவுல், பிள்ளைகளின் கீழ்ப்படிதல்,
பாவங்களுக்கு விலகி ஓடுதல், கர்த்தருக்கு பயப்படுதல், வாழ்வில் தாறுமாறுகள், இருதயத்தை சுத்திகரித்தல், ஞானம் என்னும் ஒரு பொக்கிஷம். உண்மையிலே இந்த புக்கை காலையிலே நாங்கள் அதை வெளியிட்டோம். நான் எல்லாரும் ஒரு முறை குறை எழுப்பி நின்று, ஆண்டவரே, அபிஷேக நுகங்களை முறிக்குமே, அபிஷேகம் கட்டுகளை உடைக்குமே, அபிஷேகம் சிறையிருப்பை மாற்றுமே, அபிஷேகம் நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குமே, அபிஷேகம் காயப்பட்டுடைய காயத்தை ஆற்றும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அபிஷேகத்தினால் எழுதப்பட்ட இந்த இளம் வயதும் மேன்மையான வாழ்வும் இந்த புக்கை கர்த்தருடைய கரத்தில் எல்லாரும் ஒரு முறை கூட கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் இதை ஆசிர்வதிங்க, இது தேசத்திற்கும் ஜனங்களுக்கும் குடும்பத்திற்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் இது ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி எல்லாரும் வாயத்தின் சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தினாலே மறுபடியும் இதை நம்முடைய பரிசுத்த கரத்திலே தந்து நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை எப்பொழுதுமே கூட இருக்கட்டும். தம்பி எபியையும் உடைய மனைவி பிள்ளையும் அதிகமாய் ஆசீர்வதிங்க. இன்னும் தேசத்திற்கு நீ அநேக புக்குகளை எழுத கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்கள் நாமம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். இந்த 2வது புக்கை நம்ம ஆல்பர்ட் சாருக்கு தம்பி கொடுப்பாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த புக்கு முன் பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒன்றின் விலை 120 ரூபாய். அதனுடைய கொஞ்சம் புக்கு தான் அவங்க அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு குடும்பத்துக்கு ஒரு புக்கு கண்டிப்பாக வாங்குங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் காசு கொண்டு வராவிட்டாலும் உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு அடுத்த வாரம் காசை கொண்டு கொடுங்க, அந்த புக்கு வாங்கிட்டு போங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்பொழுது ஒரு பாடலை நாம் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கைகளையும் தசம்பாகங்களையும் கொடுக்க நம் ஆயத்தமாகவும் கர்த்தர் உங்களுடைய பிரயாசத்தின் பலனை ஆசீர்வதிக்கும்படி அதை பெருக பண்ணும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உழைத்து சம்பாதிப்பதற்கு எங்களுக்கு பலன் தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் நல்ல வேலை வாய்ப்புகளை தருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டதை ஒரு பகுதியை உம்முடைய ஊழியத்திற்காக நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதை கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு இதனுடைய பலனை நிறைவாக எங்களுக்கு நீ தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். வீண் செலவுகளுக்கு விலக்கி காத்தருளும். எந்த சோதனைகள் வராதபடி எங்களை தாங்கி நீர் வழி நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய நன்மைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள, பொருளாதார ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்க, பொருளாதார தடைகளோ குறைவுபாடுகளோ வராதபடி எங்களை காத்து நீர் வழி நடத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் படைக்கிற காணிக்கைகள் உம்முடைய நாம மகிமைக்காக ஊழியத்திற்காய் பயன்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இனியுள்ள நாள் பாழாக்காதே, என் அப்பனாய் வேலை செய்.
പാഴാക്കാതെ എന്നപ്പനായി വേല ചെയ്യും. യാഗത്താലേ വീണ്ടെടുത്തു ശാപക്കുരുക്കിൽ നിന്നും. മഹാത്മ്യമുള്ള യാഗത്താലേ വീണ്ടെടുത്തു ശാപക്കുരുക്കിൽ നിന്നും. ഞാൻ നിനയ്ക്കാതെ നിക്ഷേപമേകി ശ്രേഷ്ഠന്മാരാൽ പന്തിയിലിരുത്തി. ഞാൻ നിനയ്ക്കാതെ നിക്ഷേപമേകി ശ്രേഷ്ഠന്മാരാൽ പന്തിയിലിരുത്തി. തൃപ്തി വരും നേരം വരെ കാത്തിരുന്ന് പിന്നെ കൈവിടുമേ. തൃപ്തി വരും നേരം വരെ കാത്തിരുന്നു പിന്നെ കൈവിടാതെ. അകലം വിട്ട് പോയിടാതെ ഒരു ഘടിയും കൂടെ അടുത്തിടുന്നേ. അകലം വിട്ട് പോയിടാതെ ഒരു പടിയും കൂടെ അടുത്തിടുന്നു. ആ മാറോട് ചേർന്നു കിടന്ന് ആ ചൂടിൽ പൊതിഞ്ഞിരുന്ന്. ആ മാറോട് ചേർന്നു കിടന്ന് ആ ചൂടിൽ പൊതിഞ്ഞിരുന്ന്. ഇനിയുള്ള നാൾ പാഴാക്കാതെ എന്നപ്പനായി വേല ചെയ്യും. ഇനിയുള്ള നാൾ പാഴാക്കാതെ എന്നപ്പനായി വേല ചെയ്യും. இனியுள்ள நாளை பாழாக்கிறாத, இனியுள்ள நாட்களை பாழாக்கிறாத, இனியுள்ள நாட்களை சரியாக பயன்படுத்துன்னு சொல்லி அந்த பாடல் கத்தர் கொடுத்த பாடல். அருமையான நல்ல பாடலை கத்தர் கொடுத்தா. எல்லா சின்ன பிள்ளைகள் எல்லாம் மேலே வாங்க பாப்போம். இந்த பிள்ளைகளை கொஞ்சம் வரிசைப்படுத்துறதுக்கு ரொம்ப சின்ன பிள்ளைகளை முன்னுக்கு விடுங்க. கொஞ்சம் சீக்கிரம் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி விடுங்க பாப்போம். எல்லாரும் அனுப்பி விடுங்க. எல்லாரும் அனுப்பி விடுங்க. ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் சீக்கிரம் அனுப்பி விடுங்க. கொஞ்சம் அந்த சைடில் இந்த சைடில் கொஞ்சம் பிள்ளைகளை கொஞ்சம் ஆமே. ரொம்ப சின்ன பிள்ளைகள் இந்த சைடில் அனுப்பி விடுங்கன்னா. ஆமே. அந்த பொடியனில் சின்ன பிள்ளைகளை கொஞ்சம் பெரிய பிள்ளைகளை கொஞ்சம் முன்னுக்கு விடுங்க. ஆமே. ஹல்லேலூயா. நீங்க முன்னுக்கு போங்க. முன்னுக்கு போ. ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி ஒரு லட்சம் ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு
கோடி கோடி சோத்திரம். எல்லாரும் சேர்ந்து கை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கை தட்டுங்க. எல்லாம் கை தட்டுங்க. எல்லாரும் கை தட்டுவோம். ஜீசஸ் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சொந்தம். வாழ்க்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சொந்தம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துதியால் உயர்த்துவேன். அல்லேலூயா எல்லாரும் கை தட்டி பாடுவேன், ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கருத்தினால் தாங்கியே நடத்துவார். எல்லாரும் நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எல்லாரும் கை தட்டி பாடுவோம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹalleluya. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹalleluya. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர், நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹalleluya. praise the lord. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜீசஸ் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே
இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். ஆமென். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். தலைக்கு மேலாக கை உயர்த்தி தட்டி பாடுவோமா? தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் எல்லாரும் எழுப்பி நின்று, எல்லாரும் எழுப்பி நின்று, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை தட்டி சில நிமிடங்கள் நம்ம எல்லாரும் இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தரும்படி எவ்வளவோ தேவைகள் உண்டு, எவ்வளவோ பொருளாதாரங்கள் தேவைகள் உண்டு. எல்லாவற்றையும் ஆண்டவர் பரிபூர்ணமாய் சந்திக்கும்படி இந்த மாதத்தில் ஒரு நாளும் ஒரு குறைவும் வராமல் எல்லாவற்றும் தேவன் தம்முடைய நிறைவை தரும்படி எல்லா தேவ பிள்ளைகளும் எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இது உங்க ஜெப நேரம். நீங்கள் ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளுகிற நல்ல தருணம். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே. ஏமாற்றங்கள், தரித்திரங்கள், இழப்புகள் வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணுகிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று இப்போ நீங்க வேண்டிக் கொள்ளுகிற அத்தனை காரியத்தையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தரும்படி அவர் பிரசன்னமாய் இருக்கிறார். எல்லாம் உங்க தேவையெல்லாம் சொல்லுங்க. இயேசுவே கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இயேசுவே. கட்டாயத்தினால யாரும் ஜெபம் பண்ண வேண்டாம். உங்களுடைய இருதயம் எதை விரும்புகிறதோ, எதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் அதை தம்முடைய நாம மகிமைக்காக உங்களை கொண்டு உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அந்த இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு எவ்வளவோ தடைகள் இருக்கிறது, எவ்வளவோ தடுமாற்றங்கள் வருகிறது, எவ்வளவோ வேதனைகள் வருகிறது. இந்த உலகத்தில் சத்துருங்களை பல விதத்திலே ஜெயிக்கவனால் போராடி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட எல்லா கிரியைகளும் எங்களை விட்டு அகன்று போகும்படி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஜெபிங்க. உங்க தேவைகள் எல்லாம் சொல்லுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உங்க தேவைகளை சொல்லுங்க. எங்கள் தெய்வமே, உம்மை நம்புகிறோம், உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்திற்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எத்தனை விதமான சோதனைகள் வந்த போதிலும் அவைகளிலிருந்து நம்மை விடுவித்தாரே, அவைகளில் நம்மை தப்ப பண்ணினாரே, நான் தப்பி பிழைப்பதற்கு வழி தந்தாரே.
அந்த ஆண்டவர் இனிமேல நம்மை நடத்துவார். இனிமேல நமக்கு போதுமானவராக இருப்பார். நம்முடைய பாரங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் வச்சிருவோம். ஆண்டவரே, இனிமேல் திரும்ப சுமக்க மாட்டேன். சுமை தாங்கியா இருக்கிற இயேசுவின் பாதப்படியிலே நாங்கள் எல்லாவற்றையும் வைத்து விட்டோம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருத்தரும் கேளுங்க. இந்த மாதத்தில் எத்தனையோ தேவைகள், வருடத்தின் கடைசி மாதம், பண்டிகை மாதம், சந்தோஷத்தை நாம் பகிர்கிற மாதம். ஆண்டவரே, எவ்வளவோ தேவைகள் உண்டு. இந்த தேவைகள் எல்லாம் எங்களுக்கு பூர்த்தியாக்கி தாரும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. அநேகர் பலவீனத்தோடு இருப்பதை கர்த்தர் பார்த்து இன்னைக்கு சொல்கிறார், என் ஜனத்திற்கு நான் சுகத்தை கொடுப்பேன். இந்த பண்டிகை நாட்களை இவர்கள் சந்தோஷமா இருப்பதற்கு சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் நான் நீக்கி போடுவேன். அநேகர் கடன் பாரத்தோடு உண்டு. இந்த கடன் பாரத்தோடு இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் ஒரு புதிய வழியை திறந்து தரும்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்குள் இருக்கிற எல்லா கடன் பாரங்களையும் எங்கள் தேவனாய கர்த்தர் மாற்றி போடுவீராக. அற்புதம் செய்தருள். திருமணத்திற்காய் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இருதயத்திற்கு ஏற்ற துணையை கொடுக்கும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஒரு காரியத்திற்காக பிரதானமாய் சில நாட்களாய் ஜெபித்து வருகிறோம். விசுவாசத்தினாலே என்கிற அந்த தலைப்பின் கீழ் நடத்தப்பட்ட அந்த உபவாச ஜெப நாட்களில் இருந்து கர்த்தர் உணர்த்தினபடி நாம் ஜெபிக்கிற ஒரு காரியம், கர்ப்பத்தின் கனி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் சீக்கிரமாக கொடுக்கணும். 2025 வருடம் அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை, அடுத்த வருஷம் இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை அவங்க வாழ்க்கையில சந்தோஷத்தின் ஒரு பண்டிகையாய், கையிலே ஒரு குழந்தையோடு அவர்கள் தேவ சமூகத்தில் வரும்படி கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் பல வருடங்களாய் காத்திருக்கிற அநேகர் உண்டு. அத்தனை குடும்பங்களுக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டபடினா நல்லா கைத்தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் உம்மை தேடுவே நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பே வாழ்நாள் எல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பே இயேசுவே. சொல்றேன், நான் எல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன். எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே மீட்பர். இரு கரங்களை உயர்த்தி இறுதியாக ஒரு விசை கூட இயேசுவே ராஜா, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர். இயேசுவே ஆமாண்டவரே, மீட்பர், இயேசுவே. நீரே எங்கள் இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நின்ற வண்ணமாக எல்லாரும் சங்கீதம் 91 எடுத்து எல்லா மாதமும் முதலாவது நாள் அதிகாலை ஜெபத்தில் இந்த வார்த்தையை வாசித்து விசுவாசித்து நாம் அதை அறிக்கை பண்ணுகிறோம். அதே போல நம்ம எல்லாரும் இணைந்து 91வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சுருக்கமாய் அத்தனை பேரும் சாட்சி சொல்வதற்கு சில நேரம் ஒதுக்கப்படும். நீங்கள் அதை பயன்படுத்தி கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை அடுத்த வாரத்திலிருந்து நீங்கள் சாட்சிகளாய் சொல்ல
முன் வரலாம். இப்பொழுது 91வது சங்கீதத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நான் பயப்படாதிருப்பேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலப்பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பேன். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபரமாய் கொண்டேன். ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. என் வழிகளில் எல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார். இடராதபடி அவர்கள் என்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேல் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவேன். நான் கர்த்தரிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடினால் அவர் என்னை விடுவிப்பார். அவருடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறபடினால் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் என்னோடு இருந்து என்னை தப்பு வைத்து என்னை கனப்படுத்துவார். நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்கி தமது ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமாய் வரல சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா.